ஆயிரம் ஆயிரமாக பிளந்து படைக்கும் தொழிலை செய்து கொண்டு இருப்பவர் பரம்பொருள். ஒரு அணு என்பது ஒரு ஊசியின் பொட்டு அளவை எடுத்து அதில் ஆயிரமாக பிரித்தால் தான் ஒரு அணுவாக கருத முடியும். அந்த அணுவையே ஆயிரம் ஆயிரமாக பிரித்து பார்த்து படைக்கும் தொழிலை செய்து கொண்டு இருப்பவர் பரம்பொருள். பிரபஞ்சத்தின் மொத்த கணக்கெடுப்பில் நின்று பார்த்தால் ஒரு எலும்புச்சை பழம் அளவில் இருக்கும் இந்த பூமி பந்திற்குள் இருக்கும் இந்த மனித பூச்சிகளுக்கே இவ்வளவு விந்தைகளும் வினோதங்களும் தோற்றுவிக்க முடியும் என்றால், எண்ணிலடங்கா அண்டங்களையும் சீர்மிகு பாதையில் சுழன்று வரச் செய்யும் அந்த பிரம்மாண்ட நாயகரை எப்படி நம்மால் கண்டுபிடிக்க முடியும்? எந்த கண்ணால், எவ்வளவு பெரிய தொலைநோக்கியால் காண முடியும்? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றால் இயேசுகிறான். இந்த 3 வாக்கியத்தையும் கடைபிடித்து பார்த்தவர்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சுபம் பெற்று வாழ்பவர்கள் தானே. நாம் வாழ்ந்து முடித்துவிட்டு திரும்பி பார்க்கையில் ஒன்றும் இருக்காது நம் கையில். ஆனால் வாழ்ந்து கொண்டு இருக்கையில் எல்லாம் நம் கையில் தான் இருக்கின்றது. பிறர் மனதை புண்படுத்தாமல் மரியாதையாக பேசித்தான் பாருங்களேன். பிறர் பொருளை களவாடாமல் உழைத்துத்தான் பாருங்களேன். இயலாதவர்களை இனம் கண்டு அன்பை செலுத்தி தான் பாருங்களேன். ஆண்டவரானாலும் ஆண்டு கொண்டிருப்பவர் ஆனாலும் பெரியவர் ஆனாலும் மரியாதைக்கு உரியவர் ஆனாலும்